லாஸ் வேகஸை விட ஒரு படி மேலே அப்படின்னு. ஆக்சுவலி இல்லை, லாஸ் வேகஸ் வந்து கேம்பிளிங் இருக்குது, கேசினோஸ் இருக்குது. இங்கே கேசினோஸ் கிடையாது. இந்த கிளப் பயங்கரமாக இருக்குல்ல. இது ப்ராப்பர் கிளப்புங்க, நைட் கிளப்பு, நாட் ஸ்ட்ரிட் கிளப். இந்த கிளப்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்குல்ல இந்த பாரு, பயங்கரமாக இருக்குது. எல்லாமே லீகலிங்க. இது வேற மாதிரி ஊர். இதெல்லாம் உரிச்சு வச்சிருக்கானுங்களே கோழி மாதிரி முதலைய. பயங்கரமா இருக்குது. எத்தனை முதலையோட தலை. Let's go. எப்படிங்க இருக்கு பட்டாயா நைட்ல? இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பீச். இன்னைக்கு நைட்டு பட்டாயாவுடைய நைட் லைஃப் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் ஏஷியா சீரீஸில் பெனல்டிமேட் டேங்க. நாளைக்கு நம்ம கிளம்புறோம் இங்கிருந்து சென்னைக்கு. சென்னை கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பட்டாயா சிட்டியோட நைட் லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஓகேங்களா? வாக்கிங் ஸ்ட்ரீட் நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குங்க, அது பக்கத்தில் பீச் இருக்குது. இது ரெண்டுத்தையும் தான் நைட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அமேசிங்காக இருக்கும் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணால் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லெட்ஸ் கோ. பட்டாயாலேயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதுதான் மோஸ்ட் ஹேப்பனிங் ஏரியா. இந்த பீச் ஸ்ட்ரெச்சு, இதோட எண்டில் வந்து அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்குது. பீச்சை பியூட்டிஃபுல்லாக இருங்க. இன்னைக்கு காலையில் வந்தோம், இங்கே வந்து சில வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி ஐலாண்ட் ஹாப்பிங்லாம் பண்ணோம். நல்லா இருந்தது. போன வீடியோ பார்க்கலாம், போய் பார்த்து வந்துருங்க. இந்த பக்கம் பாருங்கள், எக்கச்சக்கமான ஷாப்ஸு, சாப்பிட்றதுக்கு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, மசாஜு, ஹோட்டல் எல்லாமே இருக்குது. அந்த டிஸ்டன்ஸில் பட்டாயா சிட்டின்னு ஒரு பெரிய சைன் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பியூட்டிஃபுல்லாக இருங்க இந்த பீச் ஸ்ட்ரெச்சு. லோக்கல்ஸும் சரி, டூரிஸ்டும் சரி, எல்லாம் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஜாலியாக இந்த நைட் டைம் பீச்சோட ப்ரீஸில் பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது பாருங்கள், பட்டாயா சென்ட்ரல் அப்படின்னு. பின்னாடி வில்டன் ஹோட்டல் இருக்குது. செம ஹாப்பனிங். நான் அப்படியே இங்கே பீச் ஓரமாக நடந்துட்டு அப்படியே பீச் ஓரமாக கொண்டாட நடந்து அப்புறம் கடைசியாக வாக்கிங் ஸ்ட்ரீட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இருக்குது. ஆனால் நம்ம பீச் பக்கம் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அப்புறம் வாக்கிங் ஸ்ட்ரீட் போவோம். அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்லாம் நைட்டு 11 மணி 12 மணி மேலே தான் வந்து களை எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து சரியான மழைங்க. நம்ம வந்து இறங்கினோன்னே இன்றைக்கி நல்ல வேலை மழை இல்லை, காலையிலேயும் மழை இல்லை. நம்ம பீச்சுக்கு போயிட்டு அந்த ஐலாண்ட் ஹாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்தது. ஸோ நைட்டு மழை இல்லாமல் இருந்ததுன்னா அப்படியே இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டு பட்டாயோட நைட் லைஃபு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம். க்ராஸ் பண்ணிடலாம் இருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக மசாஜ் பிளேசஸ், சாப்பிட்றதுக்கு அப்படின்னு இடங்கள் இருக்குது. ஆப்போசிட் சைடில் பீச்சு. நம்ம தங்கிறது வந்து நார்த் பட்டாயாங்க. அங்கேருந்து வாக்கிங் ஸ்ட்ரீட், பீச்சுக்கு எல்லாமே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான். ஸோ நீங்கள் பட்டாயா வரீங்கன்னா நார்த் பட்டாயில் ஸ்டே பண்ணலாம். இங்கே கிராப் பைக் இருக்குங்க. ஒரு 30 பாட்டு 40 பாட்டுக்கே வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்னு உங்களை கொண்டு வந்து விட்டுறாங்க. ஸோ ஈஸி. ப்ளஸ் நார்த் பட்டாயில் ஹோட்டல்ஸ் கொஞ்சம் சீப்பாக இருந்தது. நம்ம ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் பார்த்துருப்பீங்க. $48 தான், ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் ஒரு நாளைக்கு. $100 தான் வந்தது 2 நாள் 2 நைட்ஸ் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஸ்டே பண்ணுற ஹோட்டல்லே கூட நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். செம புதுசு ஹோட்டலு, எல்லாமே வந்து டாப் லெவலில் இருக்குது. இது பாருங்கள், இன்னும் டைம் இருக்குது. இப்போ என்ன டைமு 8 ஆகுது. இதுக்கப்புறம் தான் மக்கள் வெளியிலே வருவாங்க. காலையில் போய் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் இங்கே நைட்டில் என்ஜாய் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்படியே நீங்கள் ட்ரிங்க்ஸ் எதாவது வாங்கிட்டு பீச் ஓரமாக உட்காந்துக்கிட்டு சூப்பராக கடலை பார்த்துக்கிட்டு நைட் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையில் போன வீடியோவில் பேராசைலிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நடக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து வேறு ஐலாண்டுக்கு போகிறீங்கன்னா அதுக்கான பியர், ஸ்பீட் போட்டு அதெல்லாம் ஏறுறதா இருந்தால் அதுக்கான பியரும் இங்கே தான் எங்கேயும் இருக்குது. சரியாக கரெக்டாக தெரில. நல்லா இருக்குல்ல பீச். அந்த பட்டாயா சிட்டி சைன் அங்கே இருக்குது. ப்ளஸ் நீங்கள் பீச்சுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே பாய் ஹையர் பண்ணுறதுக்கு, இது மாதிரி சேர்லாம் ஹையர் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. தெரியுதுங்களா? நீங்கள் அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்து இதை ஹையர் பண்ணிக்கலாம். சாரி பிரதர், how much is this to hire? 50 பாத். 50 பாத்துங்க. வேணும்னா நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம்.
இந்த எதிர்க்கு இருக்க ஷாப்ஸ்லாம் 7-Eleven முதல் கொண்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் எதாவது வேணா வாங்கிட்டு இங்கே வந்து அப்படியே செட்டில் ஆகிடலாம் பீச்சில். மழை பெய்யாத வரைக்கும். இப்போ மான்சூன் சீசனுங்க. ஹலோ, மான்சூன் சீசனுங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ நீங்கள் வரதா இருந்தால் ஒரு ரிஸ்க் இருக்குது, அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எப்போ மழை பெய்யும் எப்போ மழை பெய்யாதுன்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் மான்சூன். நம்ம கம்போடியாவில் இருந்தோம், செம மழை. ஆனால் நம்மளுடைய லக்கு வந்து நம்ம வெளியில் போகிறப்பெல்லாம் வந்து மழை இல்லை. ஃபார்ச்சுனேட்லி லாஸில் இருந்தோம், அங்கேயும் மழை. இங்கே தாய்லாந்து வந்து இங்கேயும் மழை. ஸோ அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியா முழுக்க எங்கே போனாலுமே இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் மழை இருக்கும், அந்த 3-4 மாதம். ஸோ கீப் தட் இன் மைண்ட். நல்லா குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா பீச்சில் சேர் வாங்கி போட்டு உட்காந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு கடலை பார்த்துக்கிட்டு. கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயமானா நீங்கள் வர நைட் டைமில் மழை பெய்யலைன்னா பீச்சில் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள் டைமு. அது சாரி Pattaya. Pattaya. Hey, Pattaya, man. Not bad, not bad. Good. Enjoy. Eat too, mate. அவர் சொன்ன மாதிரி ஒரிஜினல் சின் சிட்டிங்க பட்டாயா. எல்லாமே லீகல். வீடுலேருந்து, ப்ராஸ்டிடியூஷன்லேருந்து, நைட் கிளப்பு, ஸ்ட்ரிப் கிளப்புன்னு எல்லாமே வந்து லீகல். ஒரிஜினல் சின் சிட்டி. நம்ம லாஸ் வேகஸ் போயிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய அமெரிக்கா சீரீஸில். அங்கே எப்படி லாஸ் வேகஸோ இங்கே சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு பட்டாயா. புக்கிட்னு இன்னொரு இடம் இருக்குது தாய்லாண்ட்லேயே. நம்ம புக்கிட்டும் வந்து பண்ணியிருப்போம் போன வருஷம் சில வீடியோஸு. ஸோ சான்ஸ் கிடச்சுன்னா அந்த வீடியோஸ் போய் பாருங்கள், அதுவும் பயங்கரமாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தாலே ஊர் வந்து சாப்பாட்டுக்கே வரலாம். இங்கே நீங்கள் இந்த 14 நாள் 15 நாள் கடைசி 2 வாரம் கிட்ட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். சரியான சாப்பாடு. முதல் நாளே நமக்கு வந்து பேதி வேறு. ஆனால் அது ஒரு 2 நாள் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டோம். இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா சீரீஸில் ஒரு முக்கியமான அம்சங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியா பொறுத்த வரைக்கும் சாப்பாடு. ஸோ செமையாக என்ஜாய் பண்ணோம். ப்ளஸ் வந்து இது மாதிரி பீச்சஸ், பியூட்டிஃபுல் ஐலண்ட்ஸ், முக்கியமாக தாய்லாந்து சுற்றி இருக்கிற அந்த தீவுகள். புக்கெட் போயிட்டீங்கன்னா அழகழகான தீவுகள் இருக்குது. கிராபி, ஜேம்ஸ் பாண்ட் ஐலண்ட்னு எக்கச்சக்கமாக இருக்குது. அது தவிர்த்து மற்றும் பல தீவுகள் இருக்குது, கோசமாய் அப்படின்னு. ஸோ பார்ட்டிக்கும் ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் நேச்சர் என்ஜாய் பண்ணாலும் அதுவும் வந்து சூப்பர் இந்த ஊர். நீங்கள் பாருங்கள், நான் சொன்னேன் எல்லாமே லீகல். பொட்டிக்கிற மாதிரி போட்டு கேனபிஸ் வித்துட்டு இருக்காங்க பாருங்கள். இதாங்க பட்டாயா. ஸ்மெல்லு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரிஜினல் தாங்க மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் டூப்ளிகேட்னு பயப்பட வேணாம். ஏன்னா லீகலாக இருக்கிறதுனால நீங்கள் கரெக்டாக டீசென்ட் ஷாப் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் தான் கிடைக்கும். சரி, ஓகேங்க. பீச் வருமா கொஞ்சம் நேரம் நடந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வாக்கிங் ஸ்ட்ரீட் போயிடலாங்க. செம தேர்ஸ்டியாக இருக்குது. எங்கேயா ஒரு இடத்துல உட்காந்து ஜூஸ் குடிக்க முடியுதா பார்க்கலாம், சில்லுன்னு. நைட்டாக இருந்தாலும் அந்த ஹியூமிடிட்டி அப்படியே தான் இருக்குது. சூடு, சரியான சூடு. சரிங்களா? ஓகே, லெட்ஸ் கோ. வாக்கிங் ஸ்ட்ரீட் இங்கே நம்ம முன்னாடி தான் இருக்குது, ரொம்ப தூரம்லாம் இல்லை. நம்ம ஆக்சுவலி அதுக்கிட்ட தான் இறங்கணும். அதுக்கிட்ட இறங்கிட்டு நம்ம இப்படி டுவர்ட்ஸ் பீச் பக்கம் வந்துட்டோம். பீச் தாண்டி தான் நீங்கள் வாக்கிங் ஸ்ட்ரீட் போக முடியும். ஒன் வே வேறு இது. ஸோ இதாங்க வாக்கிங் ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸு. யூஸ்வலாக இந்த மேலே லைட் எரியும், ஏன் எரியலன்னு தெரில. ஸோ நீங்கள் வாக்கிங் ஸ்ட்ரீட்னு கூகுளில் போட்டாலே இந்த பிக்சர் தான் ஃபஸ்ட்டு வரும். இது எப்படியும் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் போகுங்க இந்த தெரு. சாரி, கார் போகுது, இருங்க பொறுமையாக போயிடுவோம். இதோ வந்தாச்சுங்க. இப்போவே களை கட்டுது தெரு. டைம் 9 கிட்ட ஆக போகுது. நம்ம அப்படியே நடப்போம் ஃபுல்லாக இந்த தெருவை. ஃபுல்லாக காட்டுறேன் இந்த தெரு. வேற லெவலில் இருக்குது. பயங்கரமா இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, எல்லாமே லீகலிங்க. இது வேற மாதிரி ஊர். இதெல்லாம் லாஸ் வேகஸை விட ஒரு படி மேலே அப்படின்னு. ஆக்சுவலி இல்லை, லாஸ் வேகஸ் வந்து கேம்பிளிங் இருக்குது, கேசினோஸ் இருக்குது. இங்கே கேசினோஸ் கிடையாது. ஸோ ஒரு படி கீழே அப்படின்னு சொல்லலாம் லாஸ் வேகஸை விட.
லாஸ் வேகஸ் பயங்கரமாக எக்ஸ்பென்சிவ் அஃப்கோர்ஸ் யூஎஸ் டாலர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இங்கே கொஞ்சம் சீப்பரு, ரொம்ப தூரம் வேறு நம்ம ஊர்லேருந்து லாஸ் வேகஸ்லாம் போகலாம். அதுவும் பக்கத்துலேயே இருக்குது, 3 மணி நேரம் தான் ஃப்ளைட்டு பேங்காக்கு. அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் பஸ் ரைடு. இந்த கிளப்லாம் பாருங்க பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்கலாம் இந்த பாரு. பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் வந்து நிறைய ரஷ்யன்ஸ் இங்கே பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. நான் புக்கெட் போயிருந்த போது கவனிச்சேன். நான் நிறைய ரஷ்யன்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இங்கே தாய்லாண்டில். இது பின்னாடி ஒரு தியரி இருக்குது, இது என்னோட தியரி. நான் சில பேர்கிட்ட பேசியிருக்கேன். நான் எங்கள் ஆஃபீஸில் கூட ஒரு கலீக் வந்து தாய் பர்சனை தான் வந்து மேரி பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட இந்த தியரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய இல்லீகல் பிஸ்னஸ்லாம் நடக்குதுல்ல, ரஷ்யன்ஸ் நிறைய பேர் அந்த இல்லீகல் பிஸ்னஸில் இங்கே வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ பேசிக்லி மேலோட்டம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக பாரு, ரெஸ்டாரண்ட்ஸு, ஸ்ட்ரிட் கிளப்ஸ் கூட வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ்க்கு கீழே இதெல்லாம் லீகல் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் கீழே பார்த்தீங்கன்னா பல இல்லீகல் பிஸ்னஸும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸு. இது என்னோட தியரி. ஆனால் என்னோட கலீக் கூட ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் இது இருக்கு அப்படின்னு. இங்கே ஒரு கேனபி ஷாப்பு. அப்புறம் இந்த கிளப் பாருங்க பயங்கரமாக இருக்குது. ஸோ இது மாதிரி கலராக இருக்குதுல்ல கிளப்பு. நான் கிளப்புன்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஸ்ட்ரிட் கிளப்ஸு, அதை மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நார்மல் பாஸு. ஆக்சுவலாக இங்கே இந்தியன் கிளப் ஒன்று இருக்குது, நாஷா அப்படின்னு. உங்களுக்கு காட்டுறேன், இந்த ஸ்ட்ரீட் கடைசியில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியன் கிளப்பு நார்மல் கிளப்ஸும் இருக்குது, ஸ்ட்ரீட் கிளப் இல்லாமல் நார்மல் கிளப்ஸும் இருக்குது. அந்த இந்தியன் கிளப் ரொம்ப பாப்புலர் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன் நான். சாப்பிட்றதுனா கூட இங்கேயே சாப்பிட்டுக்கலாங்க. இந்த பாருங்கள், இந்த ஜால்வா கிளப்பு இதுவும் பாப்புலரான கிளப்பு. முன்னாடி பாஸ் கிளப்னு ஒன்று இருக்குது பாருங்கள். யூஸ்வலாக இந்த கிளப்ஸ் எல்லாம் வந்து என்ட்ரி ஃப்ரீ தாங்க. ஆனால் உள்ளே போய் ட்ரிங்க்ஸ் வாங்கணும், இல்லைனா என்ட்ரி காசு வாங்கிட்டு உள்ளே நீங்கள் ட்ரிங்க்ஸ் வாங்கும்போது அதில் கழிச்சுப்பாங்க. இது மாதிரி கான்செப்ட் தான். நாஷா கிளப் வந்து முன்னாடி இருக்குது. வா, இந்த கிளப் பயங்கரமாக இருக்குல்ல. இது ப்ராப்பர் கிளப்புங்க, நைட் கிளப்பு, நாட் ஸ்ட்ரிட் கிளப். இங்கே பாருங்க, பாரு, ஸ்னூக்கர்ஸ்லாம் இருக்கு. ஓகே, போக குவைட் ஆகிடுது ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட் போயிட்டு இருக்கு கடைசி வரைக்கும். கடைசியில் இது இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஃபுட் மார்க்கெட் மாதிரி இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில். ஒரு என்னடா பண்ணுறீங்க? ஃபயர் ஆர்ம் ஷூட்டிங்க. ஃபயர் ஆர்ம் ஷூட்டிங்க தெரியுதுங்களா? உண்மையான புல்லட்டா, பார்க்கறதுக்கு உண்மையான கன்று மாதிரி தான் இருக்குது இதெல்லாம். These are original guns? No, அதான் பார்த்தேன். ஒரிஜினல் கன்ஸ் இல்லை, பட் பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. அசால்ட்டாக அப்படி வைக்க முடியாது ஒரிஜினல் கன்லாம். இங்கேயும் இருக்கு ஷூட்டிங். ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கு, லைவ் பேண்டு, லைட்ஸ் ஆல்வம். பிஸ்னஸ்க்கு செம காம்படிஷனுங்க. ஏன்னா ஃபுல்லாக லைனாக இதே கான்செப்ட் தானே கடைகள் எல்லாமே. ஸோ வேறு வழி இல்லை, இது மாதிரி வெளியில் நின்று உங்களை ப்ரெஷர் போட்டே இருப்பாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு. நீங்கள் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக டினை பண்ணிடலாம், இல்லை போயிட்டு வரேன் லேட்டர் அப்படின்னு கண்டுக்காம போகாதீங்க. ஏன்னா அவங்க வேலையை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்காதீங்க. இல்லை இன்னொன்று சொல்லுங்கள், இல்லைனா லேட்டர் அப்படின்னுங்க, விட்டுருவாங்க. பிரச்சனை இல்லை, பிடிச்சி கையெல்லாம் பிடிச்சலாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு 2 வாட்டி கேட்பாங்க, 3ஆவது வாட்டி விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை. இந்த ஏரியா கொஞ்சம் குவைட்டாக இருக்குது. அது தெரியுங்களா, நாஷா கிளப்பு, அதான் இந்தியன் கிளப்பு. இந்த கிளப் பாருங்கள், மார்ஷல். வா, இது ரஷ்யன் கிளப் மாதிரி இது தெரியலையே, நல்லா இருக்குல்ல. இங்கே பாருங்க, மேலே பயங்கரமாக இருக்குது.
பட்டேல் பான் அண்ட் பார் நம்மால தான் குஜராத்திஸ் எங்கே போனாலும் பிஸ்னஸ் விட்டுருவாங்களா பட்டாயாவை. நிறைய இந்தியன்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இங்கே. இந்த நைட்டில் மட்டும் இல்லை, நம்ம காலையில் வந்து அந்த ஐலண்ட் ஹாப்பிங் டூரு அதெல்லாம் பண்ண இல்லைங்களா, எக்கச்சக்கமான இந்தியன்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ இந்தியன்ஸ் இங்கே வராங்க டூரிஸ்ட்டாக நம்ம ஊர்லேருந்து. ஸோ அவங்களுக்கு கேட்ரு பண்ணுறதுனே வந்து இங்கே இந்தியன்ஸ் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில டூர்ஸு, அதாவது இந்த பீச்சுக்கு போகிறது, கோரல் ஐலாண்ட் போகிறது, ஸோ இந்த டூர்லாம் வந்து குரூப்பை நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இந்தியன் குரூப்புக்கு மட்டும் டூர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ புக் பண்ண போதே சொல்லிடுறாங்க இந்தியன் பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு. வேறு யாரையும் அந்த குரூப்பில் சேர்க்க மாட்டாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க டூர் கைடு. ப்ளஸ் ஆனால் நம்ம ஆளுங்க சில டைம் பிஹேவ் பண்ணுறதை பார்த்தா வேறு யாரையும் அந்த குரூப்பில் சேர்க்க முடியாத அளவுக்கு பிஹேவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் நிறைய கவனித்தேன். அதை கொஞ்சம் வந்து எம்பாரசிங்காக தான் இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் சிவிக் சென்ஸ் வந்து நம்ம ஆளுங்க வளர்த்துக்கணுங்க. சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு இல்லை, இன்றைக்கி நான் கவனித்தேன் நிறைய விஷயம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே உங்களுக்கு. ஸ்பீட் போட் ரைடு, ஸ்பீட் போட்டு ஃப்ரண்ட்டில், அதாவது வெளியில் 4 பேர் தான் உட்காந்துன்றாங்க, 6 பேர் உட்காந்துறாங்க, 2 பேர் எழுந்து உள்ளே வர மாட்டேறாங்க. அவன் சொல்கிறான் அந்த போட்டு ஓட்டுற கைடு, எழுந்து 2 பேர் உள்ளே வாங்க இல்லை நம்ம கிளமாட்டோன்னு வரவே இல்லை யாருமே. அப்புறம் அந்த போட் டிரைவர் அவரோட அசிஸ்டண்ட்டு உள்ளே வந்து சொல்கிறாங்க யாராலையும் வந்து கிளம்ப முடியாது இங்கேருந்து, அவங்க உள்ளே வர மாட்டாங்க அப்படின்னு. அப்புறம் இங்கேருந்து பேசஞ்சர்லாம் கத்துனதுக்கப்புறம் 2 பேர் உள்ளே வராங்க. என்ன பிஹேவியருங்க இதெல்லாம்? ஸோ சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சொல்கிறாங்க உள்ளே வாங்க அப்படின்னு, எழுந்து வர மாட்டாங்க. அப்படி என்ன பிஹேவியர் இது சொல்லுங்க பார்க்கலாம். இது மாதிரி நிறைய விஷயம் நீ நடந்ததுங்க. ஏன் கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்டில் தான் இருக்காங்க நம்ம ஆளுங்க. இதெல்லாம் மாற்றிக்கணும். ஒரு ரெக்வஸ்டாக வைக்கிறேன், நீங்களும் வந்து போகிறீங்கன்னா கொஞ்சம் பி அவேர் ஆஃப் யுவர் சரௌண்டிங்ஸ். க்யூலாம் பிரேக் பண்ணாதீங்க, லைனில் நில்லுங்க. நீங்கள் வந்து வெளிநாடு போகிறீங்கன்னா யூ ஆர் ரெப்ரசன்டிங் அவர் கண்ட்ரி. அஃபிஷியலாக இல்லைனா கூட உங்களோட பிஹேவியர் வந்து நம்ம நாட்டு மேலே நல்ல அபிப்பிராயம் இல்லை கெட்ட அபிப்பிராயத்தை உருவாக்கலாம். ஸோ அதை எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய நீங்கள் டூரிஸ்ட்னா எவ்வளோ டூரிஸ்ட் அங்கே வராங்க, உங்கள் பிஹேவியர் பார்த்தோம் இந்தியன்ஸ்னால் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்கல்ல. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு குரூப்பில் வெளிநாட்டுக்காரங்க யாருமே இல்லை, ஒன்லி இந்தியன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, சில நேபாளிஸ் இருந்தாங்க. இந்த பிஹேவியர் பார்த்துட்டு என்ன நினச்சிருப்பாங்க, அது நேபாளிஸ் பண்ணுறாங்களோ இந்தியன்ஸ் பண்ணுறாங்களோ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க பார்க்குறதுக்கு. என்ன நினச்சிப்பாங்க, ஓ இந்தியன்ஸ்னாலே இப்படி தான். ஏற்கனவே ரொம்ப நல்ல பேர் நம்ம ஆளுங்களுக்கு வெளிநாட்டுக்காரங்க மத்தியில், யூரோப்பியன்ஸ் மத்தியில் இது மாதிரி பிஹேவியர்லாம். ஸோ அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இதாங்க அந்த ஃபுட் மார்க்கெட்டு. ஆக்சுவலி இந்த ஃபுட் மார்க்கெட்டுக்கே வந்து வந்துட்டோம். இந்த ஃபுட்டில் பார்த்தீங்களா நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து குரோக்கடைல் மீட் விற்கிறாங்க. இருங்க போய் போகலாம். நம்ம ட்ரை பண்ண போகிறது இல்லை. நான் லாஸ்ட் டைம்லாம் வந்தபோது கூட டெம்ப்டிங்காக இருந்தது, ஆனால் ட்ரை பண்ணல. ஐஸ்கிரீம் இருக்குது, நைஸ். என்ன இது பொம்மைங்க, பெரிய பெரிய பொம்மைங்க. இங்கே பாருங்க குரோக்கடையில் வேற லெவல் பண்ணுறாங்க. உரிச்சு வச்சிருக்கானுங்களே கோழி மாதிரி முதலைய. ஹை ப்ரோட்டீன் லோ கொலஸ்ட்ராலுங்க. ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. பயங்கரமாக இருக்குது. எத்தனை முதலையோட தலை பாபிக்கு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு மாதிரி இருக்குங்க, வேணாம் விட்டுருவோம். சின்னதாக வந்து ஃபுட் மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஒன்லி ஜூஸு, டெசர்ட் அது மாதிரி விஷயம் தான் வந்து விற்கிறாங்க இங்கே. இங்கே பீச் இருக்குது பக்கத்துலேயே. ஹலோ, வா, ஆயிஸ்டர்ஸு, ப்ரான்ஸு அதெல்லாம் விற்கிறாங்க. இங்கே பாருங்கள் பீச்சு நல்லா இருக்குல்ல. பெருசாக பீச்லாம் எதுவும் இல்லை, ஸ்பீட் போட்டு அதெல்லாம் வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு இந்த ஏரியா, வெரி நைஸ். இங்கே எங்கே ஜூஸ் வாங்க முடியுதா பார்க்கலாம். அங்கே பாரும் இருக்குது. இங்கே கொஞ்ச நேரம் உட்காருங்களா? வெயிட், கேன் ஐ கெட் a chang please in a can? Thank you. சரி, சாங் பியர் ஒன்று வாங்கலாங்க, 60 பாத் கேனில். இது வந்துச்சு, இருங்க பே பண்ணுவோம். ஓகேங்க, ஒரு 15-20 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், குடிச்சு முடிப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து
நம்ம அந்த ஸ்ட்ரீட் திருப்பி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கே தான் சாப்பிட போகிறோம். ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம் வரும்போது, அங்கே சீ ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்னு பிளான். இது குச்சி முடிச்சிடும், அப்புறம் விசி. ஓகே, இந்த பிளேஸில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடை இது, 50 ரூபா தான், 50 தாய் பார்த்து தான். டின்னர் சாப்பிட்டு வந்து வாங்குங்களா, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் போய் டின்னர் சாப்பிட்டு வந்துடலாம். ஓகே, இங்கே ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்த்தேன், நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ப்ளஸ் கார்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க, அதுதான் வந்து நமக்கு முக்கியம். இந்த பிளேஸ் பாருங்கள், அமேசிங்காக இருக்குல்ல, பை த பீச். ஸோ இந்த சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் தாங்க. இது பிஸியாக இருக்குது இப்போவே. ஓகே, காலி சேர் தெரியுது, பார்த்து உட்கார வருங்க. லைவ் சீ ஃபுட் வச்சுருக்காங்க. மெனு பார்ப்போங்களா, இருங்க. வா, மீன்லாம் அட்டகாசமாக இருக்குது. லாப்ஸ்டர் இருக்குது, அதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். இருங்க, மெனு கேட்போம். ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன், டாய்லெட் போகலான்னு மேலே வந்தால் ஒரு பியூட்டிஃபுல் வியூங்க. பீச் சைடில் தான் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டும். என்ன ஆர்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷ்ரிம்ப், அதாவது எறா வித் சால்டட் எக்கு, ஒரு ஸ்டீம் ரைஸு, ஒரு டயட் கோக் ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. கரெக்டாக இருக்குன்னு போர்ஷன், எவ்வளோ பெரிய போர்ஷன் தெரியல. லெட்ஸ் see, ஏதாவது வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் நம்ம சீட்டு, இப்படி உட்காரோம். ஓ, சாப்பாடு வந்துச்சுங்க. ஷ்ரிம்ப், ப்ரான்ஸ் வேறு லெவலில் இருக்குது. சால்டட் எக்கோட சேர்த்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டீம் ரைஸ் ஆர்டர் பண்ணலாம் வந்துச்சு. நம்மளுடைய டயட் கோக்கு ப்ளஸ் லெமன் கேட்டை கோக்கில் போடுறதுக்கு புதுடாங்க. இருங்க, ட்ரை பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ப்ரான்ஸோட சேர்த்து கொஞ்சம் ரைஸ் எடுத்திருக்கேன், இருங்க ட்ரை பண்ணுவோம். சாப்பிடுங்களா? அல்டிமேட். சால்ட்டு இன்னும் கார்லிக் போட்டிருக்காங்க. ஃப்ளேவர் வேற லெவலில் இருக்குது. ரொம்ப காரம்லாம் கிடையாது, கரெக்டாக இருக்குது. சில டைம் வந்து ஸ்வீட்டாக இருக்கும், ஸ்வீட் சில்லி சாஸ் சாப்பிட, அதெல்லாம் போடல, கரெக்டாக இருக்குது. சாலட் வேறு கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, சாப்பிடுவோம். டைம் 10:30. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே ஐஸ்கிரீம் வாங்கலாம். நம்ம முன்னாடி பார்த்தோம்னா எதிர்க்கு வந்து மெக்டோனல்ட்ஸ் இருக்கு, அங்கே ஒரு சாஃப்ட் சர்வ் கூட வாங்கிக்கலாம். இங்கே கொஞ்சம் சீப், 25. ஆனால் அங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து பார்க்கறதுக்கு. லெட்ஸ் see, அப்புறம் லோ சுகர் அப்படின்னு போட்டுருந்தது அங்கே ஐஸ்கிரீமை, பார்ப்போம். அப்புறம் ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு ரூம் கிளம்பிலாங்க. சாப்பிட்டு முடிக்கிறேன், சாப்பிட்டு முடிச்சு கூட பேசுகிறேன் நான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் தேடி போவாங்க. ஸோ இந்த கடைக்கே வந்து விட்டோம். என்ன ஐஸ்கிரீம் வாங்குறது, இருங்க பார்ப்போம். ஒன் செகண்ட். I might just get the original cone with vanilla, please. So basically, ரெண்டு சாய்ஸ் தாங்க ஐஸ்கிரீமு, வெனிலா அண்ட் சாக்லேட். ஆனால் கோன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஒரிஜினல் இருக்குது, டார்க் சாக்லேட், ஸ்ட்ராபெரி, மச்சா க்ரீன் டீ, ப்ளூபெரி கோன், கார்னு, இது பாருங்க கேண்டி கோன். வெனிலா ப்ளீஸ். செம பெரிய சர்வுங்க. இது 50 பாத் தான். How much is it? 50. Okay. One second. ஓகேங்க, ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. அட்டகாசமாக இருக்குது ஐஸ்கிரீம். ஆக்சுவலி லோ சுகர் அப்படின்றாங்க, பட் யூ கான்ட் டெல், நார்மல் ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்குது. சரிங்க, அப்படியே சாப்பிட்டு கிராப் பைக் புக் பண்ணிட்டு ரூம் போகலாங்க. இன்றைய நாள் அருமையான நாளாக அமைந்தது அப்படின்னு சொல்லுவேன் நான். காலையில் இருக்கு, ரொம்ப லோடாக இருக்கும். சரி, ஹலோ, லேட்டர், ஹவ் ஆர் யூ? குட் நைட். ஸோ காலையில் அந்த கோரல் ஐலண்ட் போயிட்டு வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணி நல்லா இருந்தது அந்த ட்ரிப்பு. ஈவினிங்கு இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது, இதுவும் சூப்பராக இருந்ததுங்க. எங்கே போனாலும் லவ்டாக இருக்குது. ஹீரோயின் கொஞ்சம் தள்ளி போயிடலாம். ரூம் போய் சீக்கிரம் படுத்து வச்சுக்கோங்களேன். நாளைக்கு காலையில் எழுந்து ஒரு 2 இடத்துக்கு போகலாம் பிளான் வச்சுருக்காங்க. நாளைக்கு தான் கடைசி நாள். நாளைக்கு நைட் ஃப்ளைட் நமக்கு சென்னையிலேருந்து. ஓகேவா?
இன்னும் 1-2 வீடியோ வரும் இந்த சவுத் ஈஸ்ட் சீரீஸில். கண்டிப்பாக பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஸ்கேனிங் சென்டர் பை செக் நெக்ஸ்ட் டைம் பாருங்க.